இப்படியே ஹோட்டல் சாப்பாடாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுன்னு தெரியல. இவளுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் மண்டை குத்துக்கும் என்னைய பலிகடா வாக்குறா. இப்போ தேவையில்லாமல் காலையிலேருந்து இந்தா இப்படித்தான் உட்காந்துருக்கா. பைத்தியக்கார பாட்டி மாதிரியே நைட்டியை போட்டுட்டு இந்த வாரு இதெல்லாம் ஒரு பொழப்பா? எந்திரிச்சமா நடக்கிறது நடக்கும், ஆனால் ஆர்டர் போடுறது மாத்திரம் குறைய மாட்டேங்குதுடா. இங்கே பாருங்களேன், அப்படியே பாருங்கள், எதையோ ஆர்டர் போட்டு இந்த மூஞ்சியில் மூடி இருக்கா பாருங்கள். கேட்டால் எதுக்குப்பா போட்டிருக்கீங்க ஆர்டரு? ஃபங்க்ஷனுக்கா? ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க யாராவது காவி கலரில் எடுப்பாங்களா? இங்கே பாரு, பேண்டா, அதுக்கு பேர் தான் காவி. சரி, காலையிலேருந்து என்னத்தை கிழிச்சு தள்ளுன? இந்த வாருங்கடா, ஹோட்டல் சாப்பாடு அம்மனில் இங்கே பார்த்துக்கங்க. சாப்பாடு பொட்டணம் இருக்கா, உள்ள அப்பளம்லாம் கிடக்குதா தெரியுதா? இது ஒரு பொட்டணம். இந்த வாரு, இது ஒரு பொட்டணம், 2 சாப்பாடு. இது வந்து தக்காளி சோறு எனக்கு, தயிர் சாதம் இந்த அம்மாவுக்கு, 2 இலை. இதுதான்ப்பா இன்றைக்கி எங்களுக்கு நிலமை. இது தேவையா நான் கேட்குறேன். சரி விடு, அவள் பர்சனல், அதில் நம்ம தலையிட விரும்பலை. வாங்க, நாங்கள் ஏன் வந்து இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸ் அவளும் ஆஃப் பண்ணி நானும் ஆஃப் பண்ணாங்கிறதுக்கு உண்டான காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுமா இல்லையா? அதை சொல்கிறேன். அதாவது இதுதான் இப்போ முக்கியமான பாயிண்ட்டு, அதுக்கு வர்றேன். அப்படியே இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏசியை போட்டுக்கிறேன்டா, இருங்கடா. இப்போ தான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். இங்கே வர ஆனாக மாட்டேங்குது. நம்ம சொன்ன பேச்சை எது தான் கேட்குது? ஏய், ஆன் பண்ணு. ஆட சனியனே, ஆத்தாடி ஆத்தா, இதை ஆன் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சு வெள்ளை கோழி கூவிரும் போல். இந்தா வந்துட்டேன், வாங்க. ஏன் கமெண்ட் பாக்ஸை நாங்கள் 2 பேருமே ஆஃப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசனை இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா காலையிலேருந்து கமெண்ட் போட முடியாமல் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சு, கமெண்ட் பாக்ஸ் இல்லையே, நம்ம எங்கே போய் நம்ம ஒப்பாரி வைக்கிறது, நம்ம புறணிகளையெல்லாம் எங்கே போய் பேசுகிறதுன்னு சொல்லி ரொம்ப பேர் ஆர்வத்தோடு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் வர்றேங்க, வாங்க. அதாவது ஐயா, ஏய் நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சும்மா என்ன வெளியே போகுது, டைட் வைக்க முடியல. இருங்கடா, ஃபஸ்ட்டேண்டா இருடா, வந்துட்டேன்டா. வந்துட்டேன். இப்போ வாங்கடா. அதாவது இப்போ நான் விவரமாக பேசுகிறேன். இதில் வந்து எந்த ஒளிவு முறைவும் கிடையாது, யாருக்கும் எதுவும் சாதக பாதகம் இல்லாமல் பேசுகிறேன். ஒரு கமாண்ட் பாக்ஸுன்னு இருந்தால் அது எதுக்கு வச்சுருக்காங்க? நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அதை பார்த்து வெல்டன், சூப்பர், இது நல்லா இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு தான் கமாண்ட் பாக்ஸு. அதை விட்டுட்டு நீங்கள் அந்த கமாண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுறீங்க? எங்கள் பொழப்பை கெடுக்கிறீங்க, நாரடிக்கிறீங்க. எதையாவது ஒன்று அதில் பொருத்தி போட்டு யார் யாருக்கும், நம்மளுக்கும் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளாக இருக்கலாம், அங்கே போய் நீங்கள் போடுற அந்த கமெண்ட்டை பூரா அவங்களும் வந்து பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு பண உதவி செஞ்சவங்கள கெடுத்து விட்டீங்க. கமெண்டில் வந்து வர்றது, நீங்கள் இவங்களுக்கு பண உதவி செய்யாதீங்க, இவங்க 2 பேரும் வந்து 3 பேரும் அதில் அந்த அவளையும் சேர்த்துக்கிறீங்க, 3 பேரும் ஒரே குரூப்பு, எஸ்எஸ் குரூப்பு, பண உதவி பண்ணாதீங்கன்னு சொல்லி கமெண்ட்டை போடுறது. அதை விட என்ன பண்ணுறது, காரி துப்புவோம் மக்களே வாங்கங்கிறது, குரூப்பு சேர்க்கறது. வந்து நான் துப்பிட்டேன், நீங்கள் துப்பிட்டீங்களா, உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள்ங்கிறது. இது போக நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சீரியஸாக பேசியிருப்போம், இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தன அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறது. இதையும் தவிர்த்து எங்கள் குடும்ப விஷயத்தை நாங்கள் ஒன்று பேசினா அதை 100ஆக திரிக்கிறது. திரிச்சு வந்து அந்த கமெண்ட் பாக்ஸுக்குள்ளே இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் நல்ல கமெண்ட்டை பார்த்து சரித்திரமே இல்லை. அப்படியே யாராவது ஒரு சில தங்கச்சிங்களும் மாப்பிள்ளைகளும், மாமா உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்டா, இந்த புரோக்கருக்கு நீ தான் தங்கச்சியா, இவனுக்கு போய் எதுக்கு நீ உதவி பண்ணுறேங்கிற அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றுறது. இந்த வேலைக்கு தான் மொத்தத்துக்கு கமெண்ட் பாக்ஸையே மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, இப்போ நானும் சூர்யாவும் இந்த நான் நேற்று கூட அவன் மாத்திரம் முடிவெடுத்தா. நான் சொன்னேன், எப்பா அப்படிலாம் பண்ண வேணாம், நீ பாட்டுக்கு பேசாமல் இருப்பா, ஆன் பண்ணி விடு, அவன் என்ன தான் போடுறான்னு பார்ப்போம்னா. வேணவே வேணாம், நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறதும் நான் 9 மணிக்கு லைவ் போடுவேன்ல, அவள் 9 மணிக்கு லைவ் போடும்போது என்கிட்ட சொல்லட்டும், நீ 6 மணிக்கு போய் லைவ் போடுறீங்களா உங்கள் அம்மா வீட்டில், அப்போ வந்து அதில் கமெண்ட் போடட்டும், அதை பார்த்துக்குருவோம். தேவையில்லாமல் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு நம்மளுக்கு எவனும் நல்லவேங்கிற பேரையோ. இவ்வளவு தூரம் வந்த சட்ட சிக்கலுக்கான காரணமே அந்த கமாண்ட் தான். கரெக்ட். நம்ம பேரை சொல்லாம யாரையோ பேச போய், ஆமா, அது இந்த அம்மாவை தான் பேசுறோம்னு சொல்லி இவன் போட்டு இப்ப அதை தான் எவிடன்ஸா கொண்டு கொடுத்துருக்குது. கரெக்ட். எதுக்கு அது தேவை? இது தேவையில்லாத வேலை தானே. ஒன்றுன்னா 10 பொருத்தி போடுறாங்க, நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க, காரி துப்புறாங்க, புரோக்கருங்கிறேன், ஒன்றே என்னென்னமோ பேசுகிறேன். இது தேவையா? நீங்கள் ஒன்று யோசிச்சா நான் 100 யோசிப்பேன். கரெக்டு. புரியுதா? எதுக்கு கமாண்டு? உனக்கு என்ன கேள்வி கேட்கணும்? 6 மணிக்கு போறீல்ல, ஆமாம், நல்ல கிளி ஓத்தா ஓமா, நல்ல கிளி, நமக்கு 4 காசு ஆச்சுல்ல. அதுபோக சூப்பர் சாட் பண்ணுறவங்களும் இவங்களுக்கு எதுக்கு சூப்பர் சாட் பண்ணுறீங்க?
அப்படிங்கிறது, தேனாமவனேங்கிறது, பூனாமவனேங்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தையில் கமாண்டை போட்டு எங்களை கேவலப்படுத்துறது. புதுசா ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்களாம். யாரையாவது அவதூறு பரப்புற மாதிரி வந்து அந்த ஐடியிலே ஃபேக் ஐடியிலே வந்து கமாண்ட் போட்டு மன உளைச்சல் கொடுத்தா அதையும் கம்ப்ளைண்டா கொடுக்கலாமா? எடுக்கிறாங்க. நான் கம்ப்ளைண்ட் பரவாயில்ல, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இனிமேல் எவனாவது வந்து தேவையில்லாத கமெண்ட் வந்து 6 மணி லைவ்லையோ 9 மணிக்கோ 10 மணிக்கோ போடக்கூடாது. நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். பெண்களுக்கு வந்து போடக்கூடாது. எனக்கெல்லாம் போட்டாங்கன்னா நான் தாராளமாக உடைய சைபர் கிரைம் கொடுக்கலாம்ல. இப்போ தான் சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படை வந்துருச்சுல, அதில் போய் இந்த எல்லாம் இருக்கான் பாரு, அவன் வர்றான் பாரு, அவங்களெல்லாம் நோட் பண்ணி யூஆர்எல் எடுக்க சொல்லு, அவ்வளவுதான். இதுதான் கொண்டே கொடுத்து இந்த மாதிரி அவதூறு பரப்பக்கூடாது, பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடாது. சரி, ரைட்டு. அதனால இனிமேல் நீ வாயை மூடிக்க, சரியா? நானுமே இனிமேல் எந்த வார்த்தையும் யாரைய பற்றியும் பேச போகிறதும் கிடையாது. நம்மளுக்கு எந்த பஞ்சாயத்தும் தேவை கிடையாது. நீ எவனா பேட் கமாண்ட் போடுறவனை போய் தேனாமவனே என்ப, அது எப்படி போகும்? என்னைய பார்த்து தான் இவன் தேனாமகன் சொன்னேன்னு சொல்லி அப்படியே கொண்டு போவாங்க. கரெக்டு. புரியுதா? புரியுது. அதனால வேணாம். யாரை பற்றியும் யார் கமெண்ட் போட வேணாம். கமெண்ட் போடுறவன் பூரா மூடிக்கிட்டு அவன் வேலையை பாரு. கமெண்ட் போடுறவன் ஒவ்வொருத்தனையும் நாங்கள் தான் பிரபலமாக்கி விட்டோம். இன்றைக்கி கேனா பூனா சிக்கா, குசாமா பேகம், அசமா பேகம், இன்றைக்கி அவன் காரக்குழம்பு, இப்படி ஒவ்வொருத்தன் பேரும் தெரியுதுன்னா அடிச்சாரிச்சிக்காலேருந்து எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். எல்லார் பேரும் இன்றைக்கி மக்கள் முன்னால் ரீச் ஆகிருக்கு. இவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி அடையாளத்தை கொடுத்தது யார்? அது நாங்கள் தானே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நல்ல கமெண்ட் போடுறவங்கள போய் தடுக்கக்கூடாது, கெடுக்கக்கூடாது. அதே மாதிரி பேடு கமெண்ட் போடுறியா, ஒரு நாள் போட்டோன்னா போடு, 2 நாள் போடு. நாங்களும் 7 வருஷமாக தான் யூடியூப்பில் வீடியோ போடுறோம், லைவ் போடுறோம். டிக்டாக்கில் 14 வருஷமாக இருக்கோம். எப்போ பார்த்தாலும் ஒரே பேடு கமெண்ட்டு. எப்படி அவங்களுக்கு கை வலிக்காதா? இல்லை வந்து அதே சிந்தனையில் இல்லை மக்களை வந்து நாங்கள் ஏதோ ஒன்று பேசுனா ஒரு சில விஷயங்கள் நல்லது பேசுவோம், அதை கொண்டு போய் ரீச் பண்ண விடணும். எல்லாத்தையுமே பொய், உருட்டு, நாடகம், நடிப்பு, பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு போடுற பிளானு, இவனை நம்பி பணம் போடாதீங்க, தங்கச்சிகள் ஏமாறாதீங்க, மாப்பிள்ளை ஏமாறாதீங்க, இப்படியே போட்டிங்கன்னா எங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? நாங்கள் வீடியோவை பார்க்குறாங்களா, அதை பார்த்தது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய குடும்ப விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறட்டும், அதோட ரைட்டு. அவங்க மனசுக்குள்ளே ஏதாவது கருத்து இருந்தால் என் நம்பர் இருக்குது 9952118187. அவளுக்கு நம்பர் இருக்குது 8220757975. 2ல் ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ எத்தனையோ தங்கச்சிங்க இருக்காங்க, விஜயலட்சுமி விஜய் இருக்குது, இன்னும் வந்து சர்க்குணா, இன்னும் யார் ஏகப்பட்ட பேர். ஒவ்வொருத்தவங்க பேரெல்லாம் நான் மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அப்போ இவங்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்காங்களான்ருவாங்க. அதனால் எல்லோரும் இருக்காங்க. இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக வந்து மாமா அண்ணே அப்படின்னு சொல்லி அதில் அவங்க கருத்தை சொல்கிறாங்க. அங்கே கமெண்ட்டை போட்டால் நீங்கள் கழுவி ஊற்றுறீங்கன்னு பயப்படுறாங்க. ஸோ நாங்கள் இப்போ முடிவெடுத்தது என்னென்னா, இனிமேல் கமெண்ட் பாக்ஸு ஜென்மத்துக்கும் ஆன் ஆகாது. எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை, ஏன்னா நீ வாட்ஸ்அப்பில் சொன்னோன்னா என்ன ஆகும், உன் நம்பர் வரும். கண்டிப்பாக உன் நம்பரை கொண்டு போய்ட்டு சைபர் கிரைமில் கொண்டு போய் கொடுத்து தப்பாக எங்களுக்கு அதில் பேடு கமெண்ட் போட்டாலோ எங்களை திட்டுனாலோ உன் வாய்ஸ் அப்படியே பதிஞ்சு கொண்டு போய் ரெக்கார்டை போட்டு கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்துருவோம், இல்லைனா சைபர் கிரைமில் கொடுத்துருவோம். எங்களுக்கு மன உளைச்சல் ஆகுது. மெயின் காரணமே எங்கள் பேரை நீங்கள் தான் 99% கெடுத்து வச்சுருக்கீங்க. இதிலேருந்து நாங்கள் ரிலீஸ் ஆகி வெளியே வரணும்னா எந்த கமெண்ட்டையும் படிக்கக்கூடாது, யாரும் எங்கள் கமெண்ட்டை படிக்கவும் கூடாது, எங்களுக்காக நீங்கள் போட்ட கமெண்ட்டை. அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு இருக்கிற கெட்ட பேரை அழிச்சிட்டு நல்ல பேரை நாங்கள் உருவாக்க முடியும். இது நாங்கள் 2 பேரும் நேற்று அவளை வச்சு ட்ரையல் பார்த்தேன், நல்லபடியாக அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் இன்றைக்கி நானும் கமெண்ட் பாக்ஸை மூடிட்டேன். இப்போ இந்த வீடியோவிலையும் கமெண்ட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணத்தான் போகிறேன். கமெண்ட் பாக்ஸு இனிமேல் ஓப்பனில் இருக்காது. கம்ப்ளீட்டாக 6 மணி லைவுக்கு வர்றேன்னா உங்கள் கருத்துக்களை அதில் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு நான் என்னங்கிறத முடிவு எடுத்துக்கிறேன். என்னப்பா, இதுதான் எங்கள் முடிவு. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம 6 மணி லைவில் பேசிக்கிறலாம். ஓகேவா? பாய்.